அல்லாஹ் நான் கேட்காமலே இஸ்லாத்தை தந்தாயா அல்லாஹ், நான் கேட்காமலே இஸ்லாமிய தாய் தந்தையருடைய வயிற்றிலே பிறக்க வைத்தாயா அல்லாஹ், எனக்கு ரிஸ்க் தந்தாயா அல்லாஹ், கண் பார்வை தந்தாயா அல்லாஹ், சுஜூது செய்கின்ற பாக்கிய தந்தாயா அல்லாஹ், உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று உணரக்கூடிய அந்த கலிமத்து தௌஹீதை தந்தாயா அல்லாஹ், இப்படியெல்லாம் தந்த ரப்பே நான் இன்னும் உன்னை விட்டு தூரம் செல்கிறேனே என்று கெஞ்சி கதறி அல்லாஹ்விடம் போய் மன்றாடி தௌபா செய்து வாழ்க்கையை புதுப்பித்து என்ற ரப்பு எனக்கு போதுமானவன் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை புதுமையானதாக மாறும். வாழ்க்கையில் உயிரோட்டம் தெரியும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு ரூஹானியத் உயிரோட்டம் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பழைய தவறுகள், குற்றம் குறைகள், உள்ளத்தில் ஏற்பட்ட பாவங்கள் எல்லாத்துக்கும் தௌபா செய்யுங்க. வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ் எனக்கு போதும் என்று அல்லாஹ்வை நோக்கி சென்று விட்டால், இதா அதைத்தஹு யம்ஷி அதைத்து ஹர்வலா, என்னுடைய அடியான் என்பால் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நீங்க நடந்து போங்க சகோதரர்களே, மெதுவா போங்க. அல்லாஹ் உங்களை அழைச்சிட்டு இருக்கிறான். ஃபஃபிரு இலல்லாஹ், ஃபஃபிரு இலல்லாஹ். முடியலையா நடந்தாவது போங்க, அல்லாஹ் ஓடி வருவேன் என்று சொல்கிறான் ஹதீஸுல் குத்ஸிலே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் செஞ்ச அருள்களுக்கே நம்மளால நன்றி செலுத்த முடியவில்லை. திரும்ப திரும்ப நம்ம கேட்கிறோம் என்றால் அல்லாஹ் கேட்க சொல்றான், தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் கருணையாளன், அன்பாளன். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் ஒருவன் சொல்லிவிட்டால் அவன்